வணக்கம். ஏகப்பட்ட ப்ரொஃபைல் வச்சுருக்கிறதுனால பழைய ப்ரொஃபைல்லே வச்சுட்டு நம்ம சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சரி இந்த ஆள் என்னென்னவோ பண்ணினுருக்கான், இவனுக்கு எதுக்கு இப்போ ஏதாவது சொல்லணும், சினிமா வாசகர்னு பேர் எல்லாருக்கும் தெரியும், அதனால் வச்சுருக்காங்க. குட். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அடையாளம் கிடைக்குதுன்றது மிக மிக விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த படம் நாங்கள் நிறைய படங்களை வந்து சின்ன சின்ன படங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும் அது. அப்படி இந்த படத்தை முதல்ல பார்த்த ஆள் நான் தான் நினைக்கிறேன். நந்தாவும் நாகராஜும் வந்து எனக்கு படம் காட்டினாங்க. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் இது நான் எந்த முன்முடிவும் இல்லாமல் தான் படம் பார்ப்பேன். இந்த நிறைய சின்ன படங்கள் பார்க்குறோம், அதில் இருக்க நல்ல விஷயங்களை பார்க்குறோம். சிலது எதாவது முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் உட்காந்து டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணிலாம் வந்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறோம். நிறைய ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியான நேரத்தில் இந்த படத்தை வந்து காட்டினோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு இந்த படம் பார்த்துட்டு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு, இப்போ மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரி எல்லா படங்களும் ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட இது வந்து இந்த யூத்துக்கு பிடிக்குமா, இந்த ஆட்கள்லாம் பார்ப்பாங்களா, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் தேட்டருக்கு வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இது ஏதோ ரிவீல் பண்ண நினச்சிக்காதீங்க. கிளைமேக்ஸில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு பாட்டி வந்து ஒரு வசனம் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு யாராவது பார்த்துட்டு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது கண்ணில் தண்ணி வராமல் இருந்தான்னா, நான் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து நான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். நான் வேலவரம் சார்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு நடிப்பு செம்மையாக இருக்கும், நடிப்பு மாரிமுத்து சார் நடிப்பு, மேடமோட நடிப்பு, படம் ஃபுல்லாக நல்லா எமோஷ்னலான ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான ரெக்கார்டிங் இருக்கிற படம் நான் வந்து பார்த்தது தம்பியோடது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட பாட்டு பார்த்துட்டு நான் எப்படியும் ஒரு 40-45 வயசில் இருப்பார், என்னை போல் யூத்தாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் என்னை விட ரொம்ப யூத்தாக இருக்கார் அவர். ரொம்ப நல்ல மியூசிக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரெக்கார்டிங் பார்த்த படம் வந்து இந்த படம் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்க, எல்லாரையும் விட எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இந்த படத்தை நான் பார்த்துட்டேன்றது ஒரு ப்ரிவிலேஜ். அதற்கப்புறம் இந்த படத்தை ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டு பேசிட்டே இருந்தபோது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆட்டத்தில் இறங்கிட்டார். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னார். சரி யாரா அவருன்னு பார்த்தா என்னுடைய மிகப்பெரிய நண்பர் அவர் வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு இவருக்கு நந்தாவுக்கு எப்படி ஒரு முதல் படம் தயாரிப்பு மாதிரி அவர் வந்து மோகன் வந்து அவர் ஏதோ புதுசாக ஸ்டைலாக அவர் பேர் வச்சுருக்காரு, ரியாஸ் பாரத்னு. ஆனால் வந்து அவர் பேர் மோகன் தான் எங்களுக்கு தெரியும். ரொம்ப அனுபவம் மிக்க நல்ல சினிமாக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுல ரொம்ப ஒரு விற்பனையான ஒரு ஆள் அவர் இந்த படம் பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இவ்வளோ தூரம் பண்ணது நம்ம நண்பர் பண்ணிட்டார், நம்ம ஏதாவது ஒன்று இந்த படத்துக்கு பண்ணணுமென்னு யோசித்த போது தான் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஓம்லி மியூசிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ இந்த முதல் படமாக இந்த படத்து பாட்டை தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து ஓம்லி மியூசிக்கோடைய பல படங்கள் லைனப் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு ஆடியோவாக ஒரு சினிமா படத்து ஆடியோவாக வந்து ஓம்லி மியூசிக் கொண்டு போய் சேர்த்தோம். அது பிரசன்னா அப்புறம் வந்து நம்ம சத்யா இங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு வந்து ரசிகர் வந்து எப்படி செக் பண்ணோன்னா பாட்டு அனுப்பிச்சிட்டோம். அவர் ஒரு நாளைக்கு வந்து சும்மா இந்த மாதிரி புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்குங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டார். கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் சொன்னார், நினைத்து ஒரு பாட்டு அனுப்பிச்சிங்களே சார், அது ஒரு கிராமத்து பாட்டு, இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நம்ம சத்யான்னு ஒன்று நண்பர் இருக்கார், அவருடைய அவரோட டிரைவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது சார், செம்ம பாட்டு அப்படின்னாரு. இப்படி எந்த படமே தெரியாமல் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒரு 3-4 நாளில் எல்லாரும் கேட்டு இதுதாங்க வீராயி மக்கள்னு சொன்னோன்னு அந்த படத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல படம், நல்ல விஷயம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடந்துருது. யாராவது ஒருத்தர் வருவாங்க, கேபிள் ஸ்டோன் வருவார், மோகன் வருவார், வேல்ராமூர்த்தி வருவார், யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த படம் வந்து நடந்துடும். இவர் வந்து உண்மையாகவே வந்து இவருடைய முதல் படம் நான் பார்த்துருக்கேன். அதுலேயே பாட்டு நல்லாயிருக்கும். நான் அப்போவும் இந்த படம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், இந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு படம்னா. அந்த டைமில் ரிலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த படத்துக்கு அது நடக்காது கண்டிப்பாக. நிச்சயமாக இந்த படம் உங்களை படம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் படமாக கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஒர்த்தான படமாக இருக்கும். ஸோ அதற்கு ஓம்லி மியூசிக் சார்பாக என்னென்ன சப்போர்ட் கொடுப்பாங்களோ கொடுப்பாரு, அதை பற்றி சொல்லுவார். பட் இந்த எமோஷ்னல் விஷயம் வந்து கிரிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்திலே கிரிஞ்சான விஷயம் ஆண் பெண் உறவு, உலகத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்
ஆண் பெண் உறவு, உறவுகள் தான் கிரிஞ்சு, கிரிஞ்சு தான் புதுசு. அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.